அதேபோல் தொண்டர்களுடைய நம்பிக்கை தான் நம்முடைய முதல் பலம். என் இயக்கம், என் கட்சி, என் தலைமை என்ற எண்ணம் கொண்டவங்க நம்முடைய தொண்டர்கள். நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கோம், கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால், இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் 21 வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளின் படிப்பு, குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வது, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை. நிர்வாகிகளை, தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும். தொண்டர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் இருக்க முடியாது, அதுபோல நிர்வாகி இல்லாமல் இந்த இயக்கம் செயல்பட முடியாது. இருவருமே நம்ம குடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும். மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், பொறுப்பாளர்களையும் அரவணைத்து செல்லணும். தாங்கும் தூண்கள் இல்லாமல் கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசில் வச்சு செயல்படுங்க. திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம். பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்போ 40 வயசு தான். தலைவர் கலைஞருக்கு 25 வயசு தான். பேராசிரியருக்கு 27 வயசு. நாவலர் முதியழகன் அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான். அவங்க அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக நின்று பல இளைஞர்களை ஈர்த்தாங்க, கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதுபோல இங்கே உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும். கழகத்தில் இப்போ 23 அணிகள் இருக்கு. இன்னைக்கு புதுசாக 2 அணிகள் உருவாக்கப்படுகிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகளில் இளைஞர்களை உடனடியாக நியமிங்க. அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் புது ரத்தம் பாயும். செயல்பாடுகள் வேகமாக இருக்கும், வெற்றி உறுதி செய்யப்படும். தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக நாம் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம். அந்த பொறுப்பாளர்கள் வந்து சந்திப்பாங்க. புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும். 234 தொகுதிகளில் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம். இதை வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பெரிய வெற்றியை எளிதாக பெற்றுள்ளலாம்.